ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சார்ய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தேவ்யாச விசால புத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரத தைலபூர்ணதா பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீப. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்மவித் சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரகித பிரஜானகணः பிரத்யஹர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதம் மா வித்விஷாவகை. நகர்ந்து வா, அவருக்கு வழி விடு. விஜய் பின்னாடி போ, விஜய் பின்னாடி. அவர் என்ன சொல்கிறார் வியாசாச்சாரியார், சூச்சகம் அப்படின்றார். சூச்சகமாக சிலது புரிஞ்சுக்கணும் அப்படியே டக்குன்னு. கிரி இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம். ரெண்டு பேருக்கு நடுவில் அப்போ ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து தசசாந்தி பாடம் சேர்ந்து சொல்லணும். ஓம் சன்னோ மித்ர சம்பருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ ப்ரஹஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம். ஓம் கார்த்திக். அதை இதை எடுத்துக்கிட்டு ஓம் யத் சந்தஷாம் ரிஷபோ விஸ்வரூபः சந்தோப்யோத்யமிர்தாத் சம்பவ சமேந்திரோ மேதயா ஸ்ப்ருணோத் அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம்
शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्याम्बूरिविसृवं ब्रह्मण कोशोऽसि मेतया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ अहं वृक्षस्य रेरिव कीर्तिपृष्ठं गिरेरिव ऊर्ध्वपवित्रो वाजिनीव स्वमृतमस्मि द्रविणहं स्वर्चसं सुमेधा अमृतोक्षितः इति त्रिसङ्गोर्वेदानुवचनम्। ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राण चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म निराकुर्यात् मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु अनिराकरण मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ वाङ् मे मनसि प्रतिष्ठिता मनो मे वाचि प्रतिष्ठितम् आविराविर्मयेति वेदस्य महानीस्तः श्रुतं मे मा प्रकाशी अननेनाहो पुत्रान् सन्ददामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारमवतु वक्तारम्। ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाशभिर्यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुवागुं सस्तनूभिः व्यशेम देवहितैयतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ यो ब्रह्माणां विदधाति पूर्वं यो वै वेदां च प्रगणोति तस्मै तहुं आत्मबुद्धिप्रकाशम् मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो நமः. ஹரிஹி ஓம். இந்த பிரம்மசூத்திரம் வந்து 10 உபனிஷத் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பகவத்கீதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரத்தை வந்து ஆரம்பிக்கிறது சம்பிரதாயத்தினுடைய விஷயம். ஸோ இப்போல்லாம் வந்து அர்ஜெண்ட்டாக வந்து 4-5 உபனிஷத்தை முடிச்சுட்டு கடகடன்னு பிரம்மசூத்திரத்துக்கு வந்துடுறாங்க. அது வந்து தவறு. அதாவது தவறுன்னா சம்பிரதாயப்படி தவறு, மற்றபடி எல்லாமே சரிதான். எப்படி வேணால் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதைப்படி பண்ணணும். ஏன் இதை வந்து இப்போ பதிய வைக்கிறேன்னா,
இனி வரக்கூடிய யாராவது இங்கே ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னா இதில் வந்து தசோபனிஷத்து பண்ணிவிட்டு பகவத்கீதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிரம்மசூத்திரத்தை ஆரம்பிக்கிறது மரபு. அதனால் இதை புரிஞ்சுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து இப்போ நம்ம சொன்ன தசசாந்தி பாடம் பார்த்திங்கன்னா 10 உபநிஷத்தோட சாந்தி பாடம் அதுக்குள்ளே இருக்கு. இது ஒரு சிறப்பு. ரெண்டாவது சிறப்பு என்ன அப்படின்னா, யாராவது பின்னாடி ஹெல்ப் பண்ணு விஷ்ணு, விஜய், சேர்ஸ் ஏதாவது. அதுக்கப்புறம் ரெண்டாவது சிறப்பு, இந்த தசசாந்தி பாடம் சொல்கிறதுனால என்ன ஆகிடுறதுன்னா, எல்லா சேருமே எடுத்து போடுங்க. அந்த ரெட்டு சேரெல்லாம் எடுத்து போடுங்க பார்ப்போம். அங்கே ரெட்டு சேர் இருக்கு பாரு, அதை எடுத்து போடுங்க. ஸோ ரெண்டாவது சிறப்பு, இந்த தசசாந்தி பாட்டில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா சதுர்வேதம் இதில் இருக்கிறது. 4 வேதத்தை சொல்கிறது மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் இதை வந்து நீங்கள் சொல்ல பழகணும். இனிமேல் நம்ம வந்து வாரம் இந்த வியாழக்கிழமை பூஜையில் இந்த தசசாந்தி பாடம் சொல்கிறேன். அந்த கேப் இருக்கு இல்லையா, அபிஷேகம் அலங்காரம், அதில் தசசாந்தி பாடம் சொல்லிட்டிங்கன்னா அது போல் இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லிவிடுவீங்க இல்லையா, அதை சொல்லிடுவேன். ஸோ 2 பழக்கம் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து ரிஷிகேஷில் சொல்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதுக்காக இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, சம்பிரதாயப்படி முதல்ல 5 தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அதில் முன்னாடி வந்து மௌன வியாக்கியா இருக்குது. அது வந்து ஒரிஜினலாக சங்கர் பண்ணினதில்லை. இதுக்காக அவர் வந்து மானச உல்லாசத்தில் சுரேஸ்வராச்சாரியர் அவருடைய சிஷ்யர் பண்ணினது. அது வந்து நம்ம கிளாஸுக்காக வச்சுக்கிறது. பிரம்மசூத்திரத்துக்கு சங்கரர் பண்ணின இந்த 5 தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லணும். நமக்கு வந்து அபரா வித்யாவுக்கு ஈஸ்வரா வந்து தட்சிணாமூர்த்தி, இந்த அபரா வித்யாவுக்கு வந்து சரஸ்வதி, பராவித்யாவுக்கு வந்து தட்சிணாமூர்த்தி. அதுவும் தயானந்த சுவாமிஜி வந்து ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது. அதனால் தட்சிணாமூர்த்தி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பழக்கம். அது வந்து இப்போது நாடு முழுக்க உலகம் முழுக்க அதை வந்து தயானந்த சுவாமிஜி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். ஏன்னா முதல் தட்சிணாமூர்த்தி தான் குருவை அவதரித்து முதல் 4 டிசைபிள்ஸ் வந்தது. சனகாதி முனிவர்கள் 4 பேர் இருக்காங்க. அதில் சனத்குமாரர் வந்து முருகருடைய அம்சம். அதனால் வந்து நம்ம வந்து இந்த கந்த சஷ்டி கவசமும் தினசரி இங்கே படிக்க போகிறோம். அது வந்து பத்ரி நாராயணர் வரைக்கும் பண்ண போகிறோம். இது ஒரு சந்தோஷமான செய்தி. ரெண்டாவது செய்தி வந்து இந்த 102வது ஷிபிர் இருக்கு இல்லையா, இந்த ஷிபிரோட பேர் வந்து பத்ரி நாராயணர் ஷிபிர். இதுக்கு பேர் பத்ரி நாராயணருடைய ஷிபிர். இது வந்து அப் டு நம்ம சித்ரா பௌர்ணமி வரைக்கும் இதை கொண்டு போக போகிறோம். அது யோகசாந்தியோட 30வது ஆண்டு விழாவாக அமைஞ்சிருக்கு. அப்படியே நம்ம இங்கேருந்து முடிச்சுட்டு 12ஆம் தேதி முடிச்சுட்டு 16ஆம் தேதி அங்கே போகணும்னா நடுவில் 2 நாள் இருக்குது. காரியகர்த்தர்கள்லாம் முன்னாடியே 2 நாள் முன்னாடி போயிடுவாங்க. சித்ரா பௌர்ணமி முடிச்சதுமே அவங்க போயிடுவாங்க காரியகர்த்தர்கள். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் வந்து 16ஆம் தேதி மே 16 அங்கே போயிடுவோம். அதனால் வந்து அது மேலே போய் நம்ம வந்து பிரம்மசூத்திரம் 555 சூத்திரம், அதுக்கு பேர் பாராயணத்தில் ரத்தன பாராயண மாலா அப்படின்னு வச்சுருக்கேன். ரத்தன பாராயண மாலா. பகவத்கீதா வந்து 18 அத்தியாயம் அங்கே மகாபாரதம் பண்ணின இடத்துல சொல்ல போகிறோம். அதோடு சேர்த்து கந்த சஷ்டி கவசமும் சொல்ல போகிறோம். இந்த சனத்குமாரர் வந்து முருகருடைய அவதாரம்னா, சனத்குமாரருடைய ஃபேமஸான சிஷ்யர் பேர் என்ன? நாரதர். ஓகே. ஸோ நாரதர் வந்து எது பூமான்னு கேட்டுட்டு பிரயாணம் பண்ணினதில் அவருக்கு பதில் சொன்னது வந்து சனத்குமார்ஜி. ஸோ இரண்ய கர்ப்பா வரைக்கும் நாரதருக்கு தெரியுது. அதுக்கு மேலே விஷயம் அவருக்கு தெரியல. புரியுறதா? அதாவது திருத்திய பாதம் வரைக்கும் புரியறது. சதுஷ்ட பாதம் வந்து அவருக்கு புரியாமல் திக்குமுக்காடும்போது அந்த விஷயத்தை வந்து சனத்குமாரர் வந்து உபதேசம் பண்ணார். அதுக்கு பேர் பூமா வித்யா அப்படின்னு பேர். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இங்கே வந்து
தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமக. இது டபுள் கிளிக் இது. ஸோ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி மாதிரி விளங்கும் என்னுடைய குருநாதருக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் இந்த பரம்பரையில் இருக்கிற எல்லா குருமார்களுக்கும் நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு கடைசியில் வரக்கூடிய 2 வரி இருக்குல்ல, அது ஒரு வரி தான், இருந்தாலும் நம்ம 2 வரியாக சொல்கிறோம். அந்த நேரத்தில் வந்து மேலே இருக்கவங்க இப்படி தொட்டு இப்படி நமஸ்காரம் பண்ண போகிறோம், கீழே இருக்கவங்க முட்டி போட்டுண்டு நமஸ்காரம் பண்ண போகிறோம். யார் யாருக்கு எவ்வளோ நமஸ்காரம் பண்ண முடியறதோ அவ்வளோ நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ஸோ மீனாலட்சுமி வித்யா சப்பலாங்கோல் போட்டிருக்கீங்க, அப்படியே கீழே குனிஞ்சிட போகிறீங்க. அப்படியே விழுந்தாலும் அவங்க மேலே விடாமல் நடுவில் இது பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ காரணம் என்னென்னா கீழே தரையை தொடணும். வித்யா சூச்சகம்னு பேர், இதுக்கு பேர். தரையை தொட்டு நமஸ்காரம் பண்ணினா என்டையர் பரிவார ரிஷி எல்லாரையும் இந்த பூமியில் பிறந்திருக்காங்க அத்தனை பேரையும் தொட்டு நமஸ்காரம் பண்ணிடுறதுனுடைய மீனிங்கு புரியுதுதான். நாட் ஒன்லி யுவர் குரு, ஸோ எல்லா ரிஷிமார்களுக்கும் நமஸ்காரம் பண்ணுறது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கீழே குனிகிற மாதிரி தரையை தொடுற அளவுக்கு நீங்கள் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க, கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இப்போ வந்து யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களும் சேர்ந்து சொல்லுவோம். விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன்னாத்மனி மாயையா பகரி பூதம் யதா நித்ரயா யஸ் சாக்ஷாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்வயம். பீஜஸ்யாந்துரிவாங்குரோ ஜகதிதம் பிராங்நிர்விகல்பம் புனः மாயா கல்பிததேசகாலகலனா வைச்சித்ர்யசித்ரீகிருதம் மாயாவீவ விஜృంభயத்யபிமகா யோகீவ யஸ்வேச்சயா. யஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகமசத்கல்பர்த்தகம் பாசதே சாக்ஷாத் தத்வமசீதி வேதவசச யோ போதயத் ஆஸ்ரிதான் யத் சாக்ஷாத் கரணாத் பவேன்ன புனராவ்ருத்திர்பவாம்போனிதௌ. நானாசித்ரகடோதரஸ்திதமஹா தீபப்ரபாபாஸ்வரம் ஞானத்யஸ்ய து சக்ஷுராதிகரண துவாரா பகிஷ்பந்ததே ஜானாமீதி தமேவ பாந்தமனுப ஏதத் சமஸ்தம் ஜகத். ஏஹம் பிராணமவைந்திரியாண்யபி சலாம் புத்திம் ச சூன்யம் விதுः ஸ்திரீபாலாஞ்சடோமஸ்த்வமிதி பிராந்தாப்ருஷம் வாதினः மாயாசக்திவிலாசகல்பிதமகா வியாமோகசம்ஹாரிணே. அவ்வளோதான் 5. மீதி 5 வந்து அந்த 5 வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். சித்ரா பௌர்ணமி வரைக்கும் வெயிட் பண்ணணும். யார் விசிட்டர்ஸ் இருக்கீங்களோ அவங்க திருப்பி சித்ரா பௌர்ணமி வந்து இதை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நான். மற்ற எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ரெகுலராக நம்ம வந்து இந்த பிரம்மசூத்திரத்தை
டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பேர் வந்துருங்க. ஸோ மற்றவங்களாம் வந்து சித்ரா பௌர்ணமிக்கு வந்து திருப்பி வந்து உங்களுடைய விஷயத்தை முடிச்சிடலாம். இப்போ பேஜ் நம்பர் 111, உபயலிங்காதிகரணம், 5வது அதிகரணம், 3வது அத்தியாயம், 2வது பாதம், 5வது அதிகரணம், உபயலிங்காதிகரணம். நஸ்தானதோபி பரஸ்யக உபயலிங்கம் சர்வத்ர ஹி ந பேதா இதி சேன்ன பிரத்யேகம் அதத்வசனாத் அபி ச ஏவமேகே அரூபவத் ஏவகி தத் பிரதானத்வாத் பிரகாஷவச்ச அவயர்த்தியாத் ஆகச்ச தன்மாத்ரம் தர்ஷயதி சாதோபி ஸ்மரியதே அதயேவ சோபமா சூரியகாதிவத் அம்புவத் அக்ரானகத்து ந தாதாத்வம் விருத்திஹ்ராச பாக்த்வம் அந்தர்பாவாத் உபயசமாஞ்ச ஸ்யாத் தேவம் தர்ஷனாச்ச பிரகிருத்தைதாவத்வம் ஏதாவத்வம் ஹி பிரதிஷேதததி ததோ பிரவீத் ச பூயः அபி ச சம்பிராதனே பிரத்யக்ஷ அனுமானாப்யாம் பிரகாஷவச்ச அவைசேஷ்யம் பிரகாசஸ்ச கர்மணி அப்யாசாத் அதோத் அனந்தேன ததாஹி லிங்கம். ஸோ நாம் வந்து பெரிய இதில் வந்து பிரயாணம் பண்ணி இப்போ வந்து ஒரு அரை மணி நேரத்தில் வந்திருக்கோம். அதாவது 7 மணிக்கு வந்து முடிக்கணும். அதனால் என்ன ரொம்ப ஸ்மார்ட்டாக சொல்ல போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு, அது எப்படியோ நீங்கள் ஸ்மார்ட்டாக கேட்கணும். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி 19/11/2024 பிரம்ம வித்யா ஷிபிர் 102வது ஷிபிர் சங்கரமடத்தில் சென்னையில் நம்ம தொடர்ந்து இந்த சங்கரா சத்சங்க ஹாலில் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இது ஒரு யூனிக்கான ஷிபிர். நம்ம சாதுர்மாசம் 2009 ஸ்டார்ட் பண்ணி 14 வந்து 2014 பீக்கில் போனோம். அது 100 வகுப்பு எடுக்கிறது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாதுர்மாசத்தில் 60 நாள் செய்வோம். லாஸ்ட்டு சாதுர்மாசம் வந்து நம்ம 100 நாள் பண்ணினோம் சாதுர்மாச விரதம். இப்போது இந்த சாதுர்மாசம் வந்து கிட்டத்தட்ட சித்ரா பௌர்ணமி வரைக்கும்னா 180 நாள் வருது. ஸோ இந்த 180 நாளுக்கு நம்ம ஐயப்பா விரதம் மாதிரி இங்கே நம்ம இவருக்காருங்க நம்ம ஜி இருக்காங்க, அகில பாரதிய ஐயப்பா சேவா சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினர். நிறைய போய் ஐயப்பனை பற்றி சொல்லியிருக்கேன், நிறைய இடத்துல போய். ஸோ இன்றைக்கி சாட்சியாக வந்திருக்கார் அவர். இந்த வந்து ரிஷிகேஷ், ஹரிதுவார், பத்ரிநாத் இதுக்கு வந்து மாலை போட்டு விட்றதுக்கு பண்ணிருக்கோம். ஸோ இங்கே மாலை இருக்குது. யார் ரிஷிகேஷ் வரணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களோ அவங்க வந்து மாலை போட்டுக்கலாம். இது ஒரு விஷயம். இப்போ முடிஞ்ச உடனே டவுட்டாக இருக்கவங்க அப்புறம் நீங்கள் யோசித்து அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாலை எதுக்குன்னா, இந்த கல்யாணம் ஆன பொண்ணுக்கு சரடு மாதிரி அது. அப்பப்போ நமக்கு கோபமோ ஆத்திரமோ இல்லை இரிட்டேட்டோ எல்லாம் வரும்போது அதை வந்து தொட்டு பார்த்துக்கணும். அப்படி பண்ணிப்பாங்க. புரியுதா? நம்ம வந்து இப்படி இப்படி தொட்டா போகிறோம். இப்படி கோபம் வருது இல்லையா, அந்த நேரத்தில் இந்த மாலை தொட்டா போகிறோம். உடனே கோபம் ஆடும். என்ன ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா, நமக்கு இப்போது 180 நாளைக்கு நேரம் வேணும். ஒரே ஒரு பர்பஸ்ஸு, நேரத்துக்காக யாருக்கிட்டையாவது நம்ம சண்டை போட்டுட்டோ கோச்சுண்டோ இல்லை எரிச்சலானோ அது ஒரு வாரம் நம்மளை சுத்த வைக்கும், நேரத்தை வீணடிச்சிடும். அதுக்காக நம்ம வந்து இந்த மாலையை வந்து பவித்திரமாக பண்ணுறோம். இதனுடைய ஆச்சாரம் வந்து ஒரு கந்தசஷ்டி கவசத்தை ஒரு தடவை படிச்சிடணும். ராத்திரி தூங்குறதுக்குள்ளே ஒரு தடவை படித்தோம். அப்புறம் ஒரு கிளாஸு ஒரு 15 நிமிஷமாவது கேட்டோணும். நம்ம இந்த இவங்கெல்லாம் எடுக்கிறாங்க, ப்ரொமோட்ஸ்லாம் எடுக்கிறாங்க, சில ஸ்டூடெண்ட்லாம் எடுக்கிறாங்க. அந்த 15 நிமிஷம் கிளிப் அனுப்புவானுமா, அந்த 15 நிமிஷமாவது கேட்டணும். சில பேர் புது வகுப்பு, எந்த வகுப்பு வேணால் கேட்கலாம். ஸோ இது இருக்கிறது. ரெண்டும் கேட்கலன்னா என்னஜி செய்கிறது? ஒன்றும் தோஷம் ஆகாது, விரதம் கொஞ்சம் பங்கமாகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் ஆகாது. ஓகே, இது பயமுறுத்துகிற மாதிரிலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சுவாமிக்கிட்ட வரும்போது, வேதாந்தக்கிட்ட வரும்போது எதுக்குமே பயப்படக்கூடாது. முதல்ல மரணத்துக்கே பயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதனால் எதுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இது ஒரு விஷயம். கிட்டத்தட்ட இது வந்து நம்ம சங்கர மடத்தில் வந்து இது இந்த சாதுர்மாச விரதம் வந்து லாஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பண்ணுறது. இன்னொரு தடவை எப்படி டிசைன் வரும்லாம் அது பரமேஷ்டி தான் முடிவு பண்ணணும். இப்போ நம்ம கையில் இல்லை. இது ஒரு விஷயம். அப்புறம் சித்ரா பௌர்ணமி 30வது ஆண்டு விழா வரப்போகிறது இந்த வருஷம். அதை இங்கே வந்து சீரும் சிறப்பமாக நம்ம கொண்டாட போகிறோம். இந்த ஷிபிருக்கு பேர் பத்ரி நாராயணர் ஷிபிர். இந்த 102வது ஷிபிருக்கு மாத்திரம்தான் பத்ரி நாராயணர் ஷிபிர். மீதெல்லாம் வேறு வேறு இடத்துல நடக்கும். அது அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இதை பேஸ் பண்ணிட்டு நாம் வந்து ஒரு 5 ஷிபிர் பண்ண போகிறோம். 108வது ஷிபிர் தான் நம்ம வந்து கங்கைக்கு போக போகிறோம். இது ஒரு விஷயம். அதனால் இந்த பிரம்மசூத்திரத்தை நம்ம இமாலயத்தில் முடிக்கிற மாதிரி ஐடியா இருக்கிறது. இமாலயத்தில் முடிக்கிற அந்த ஷிபிருக்கு பேர் உபக்கிரம உபசம்ஹார ஷிபிர். உபக்கிரம உபசம்ஹார ஷிபிர். இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் வந்திருக்கிறதுல ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைச்சி நம்ம சூத்திரத்துக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 3வது அத்தியாயத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இது வந்து சாதனா அத்தியாயம். சாதனையின்றி சாதிப்பார் இல்லை. சாதனை சொன்னாலே சாத்தியம் இருக்கணும். சாதனை என்றாங்க சாத்தியம் இருக்கணும். இந்த மீன்ஸ் அண்ட் ஹெண்ட். ஓகே, அப்போ நம்ம வந்து சாத்தியம் என்ன அப்படின்னா, மகா வாக்கியம் சாத்தியம். மகா வாக்கியம் சாத்தியம். ஏராளமான மகா வாக்கியம் இருக்குது உபனிஷத்தில். தத்துவமசி ரொம்ப பிரபலமானது. பிரஜானம் பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்ம, தது தத்துவத்துவம் தொமேவ தது. இந்த மாதிரி ஏராளமான பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கிறது இந்த மகா வாக்கியம். இதை அத்வைதி வேதாந்த அத்வைதி தவிர மற்ற யாரும் இந்த மகா வாக்கியத்தை வந்து ஏற்றுக்க முடியறதில்லை, மறுக்கிறதில்லை. ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருக்குது. நம்மளும் ஏற்றுக்கிட்டோமா இல்லை வந்துட்டோமான்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று வந்து இதுதான் சரின்றத நாம் வந்து புத்தியில் கன்விக்ஷன் ஆகி இதில் நம்ம டீல் பண்ணி போயின்னு இருக்கோம். இது ஃபஸ்ட்டு விஷயம். அப்போது சாத்தியத்தை ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். சாத்தியம் என்ன? மகா வாக்கியம் தது துவம் அசி. தது துவம் அசி. அகம் பிரம்மாஸ்மி. தது மீன்ஸ் பிரம்மன். அந்த பிரம்மன் தான் நான். ஆத்மான தான் நான். அயம் ஆத்மா பிரம்ம. ஸோ அப்போது ஆத்மா நானுன்னா
இப்போ பாடி மைண்டு சென்சஸ்லாம் என்னது? அனாத்மா. போட்டிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் ஆகிடும். ஆத்மா அனாத்மா விவேகம் இருக்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம அனாத்மாவில் இருக்க மொழிய ஆத்மாவில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. இது ரமண மகரிஷியெல்லாம் வந்து ஆத்மாவை தவிர அவருக்கு அனாத்மா புரியவே இல்லை. அப்படி ஒரு மனுஷன் இருப்பானா? இல்லை. அதுக்காக ஒரு மாடல் தான் ரமண மகரிஷி. ஓகே, அவருக்கு வந்து இவங்க என்னென்னோ சொல்லுவாங்க, அவருக்கு புரியாது. வீட்டு கஷ்டம், நாட்டு கஷ்டம், இந்த கஷ்டம். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் புரியுது. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் அவன் செத்து போய் கிடந்துன்னு இருக்கான். இவர்கிட்ட போய் கேட்டான், யாருக்கு அப்படின்னார். ராத்திரி தூங்கும்போது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரை பார்த்தியா அப்படின்னு கேட்டார். இல்லையே சாமி. அப்போ அங்கே ஏன் தெரியாமல் போச்சு? அங்கே இருந்தவன், நீ செத்தே போயிட்டியா? நீ தூக்கத்தில் செத்தே போயிட்டியா? இல்லையே, நான் எழுந்துக்கிட்டேனே. அப்போ ராத்திரி வந்து நீ சாகவும் இல்லை, இப்போ மூச்சுன்றும் இருக்க. ராத்திரி இருந்தவன் யார்? அப்படிலாம் ரமண மகரிஷியோட விஷயம் இருக்க. அதுக்காக அவர் வந்து திருச்சூழிக்காரு. புரியுதா? இங்கே வந்து திருச்சூழியில் பொண்ணு எடுத்தவர் இருக்கார், இங்கே சிங்கப்பூருக்கார். அதனால் அந்த திருச்சூழியில் வந்து விஷயம் வந்து ஒரு சாதாரண ஃபேமிலியில் தான் பிறந்தார் ரமண மகரிஷி. புரியுதுதான்? ஒரு நாள் வந்து அப்படியே படுத்து, நான் இப்போ டெத் ஆகிட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறேன். இப்போ டெத் ஆகிட்டேன் அப்படின்னா மூச்சாயிடுச்சு அவருக்கு. ஸோ நிஜமாகவே வந்து டெத் ஆகிட்டார். புரியுதா? டெத் ஆனாலும் அவருக்கு வந்து தெரிகிறது. புரியுதா? ஓ, இப்போ என்ன நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? போன விஜயதசமிக்கு முன்னாடியிலேருந்து உத்கிராந்தி கதி ஆகதி அன்னிலேருந்து ஒரு பாட்டு பாடிட்டு வரோம். அது என்னன்னா, இந்த ஸ்தூல சரீரத்தில் இருந்து ஜீவா வெளியே போகிறான், திருப்பி ஜீவா ஸ்தூல சரீரத்துக்குள்ளார வரான். புரியுறதா? இந்த ஸ்தூல தேகத்திலிருந்து ஜீவா வெளியே போகும்போது, உறக்கத்தில் தூக்கத்தில் நீங்கள் போகும்போது கிட்டத்தட்ட வந்து டெத்து பாடி மாதிரியே இருக்கும். அதுக்கு முதல்ல டெட் பாடியை வந்து தொட்டிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து தூக்கத்தில் இருக்கிற பாடியை தொட்டு பார்த்துருக்கணும். அஜாத சத்ரு மாதிரி அவ பாலாக்கி கிட்ட கூட்டிகிட்டு போகிறான், சிஷியனை கூட்டிகிட்டு போய் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறான். இந்த சுப்த புருஷன் பேர். சுப்த புருஷன்னா என்ன? சுஷுப்தி சுஷுப்தவ் அப்படி சொன்னால் உறங்குபவன். உறங்குவது வேற, உறங்குபவன் வேற. என்ன? அந்த உறங்குபவன் எப்படி இருக்கிறான் அப்படின்றத சொல்கிறாரு. இப்போதான் அந்த உறங்குபவனை போல நான் வந்து விழித்து இருக்கும்போது இருக்கணும்னு தாயுமானவர் பாடினார். அதனால் அவர் என்ன பாடினார்னா, அந்த தூக்கத்தில் என்னத்தை கண்டேனோ அந்த தூக்கத்தில் இருக்கிறத நாம் அடையணும் அப்படின்றார். தூங்காமல் தூங்கி சுகம் காணுவது எக்காலமோ அப்படின்றார் தாயுமான சுவாமிகள். ஓகே, அப்போ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா, ஜீவாத்மா முதல் 4 அதிகரணமும் பரமாத்மா 4 அதிகரணமும் அதனுடைய வாச்சியார்த்தம் இருக்குது, லட்சியார்த்தம் இருக்குது. வாச்சியார்த்தம் இந்த ஜாக்கிரதை சொப்பன சுஷுப்தியில் இருக்கிற ஜீவாவை தெரியுது. ஓகே, இது அவஸ்தாத்ரய விசிஷ்ட ஜீவா அப்படின்னு பேர். இந்த அவஸ்தாத்ரயத்தை உடையவன் சம்சாரி ஜீவா. ஓகே, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஜாக்கிரதை சொப்பன சுஷுப்தியில். அதே ஜீவா ஜாக்கிரத்தில் அகம் சாட்சி சைத்தன்யம், ஐ எம் த கான்ஷியஸ் ஏவ அப்படின்னு இவன் ஃபீல் பண்ணிட்டானா, ஃபீல் பண்ணுறதில்ல அப்படின்னு ஞானத்தில் அவனுக்கு வந்துட்டுனா லட்சியார்த்த ஜீவா. அப்போது ஜீவாவோட லட்சியார்த்தம் என்ன? சைத்தன்யம், சுத்த சைத்தன்யம், சாட்சி சைத்தன்யம். அதுக்கு பிரமாணம் என்ன? சாட்சி சின்மாத்ரோகம் சதாசிவகான்னு கைவல்ய உபனிஷத் சொல்கிறேன். இப்போ பரமாத்மா கிட்ட வந்தீங்கன்னா அங்கே இதுவாது ஓரளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிறது ஜீவாத்மா. பரமாத்மா கிட்ட போகும்போது நமக்கு இர்ரெலவெண்ட்டாக மாத்திரம் இல்லை, பயமாகவும் இருக்கிறது. ஏன்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம் வேறு இருக்கா.
அந்த இப்போ நீங்கள் சாமி கும்பிட்ற சாமி மித்யா. அந்த மித்யாவுக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது பிரம்மன். ஓகே, அப்போ யார் இந்த சுவாமி அப்படி சொன்னால் பிரம்மன் மாயையை சேர்த்து கொண்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதுக்கு பேர், அதுக்கு பேர் ஈஸ்வரா. அந்த பரமேஸ்வரா மகாதேவன் நமக்கு எல்லாமே பண்ண முடியும். நம்ம ஜீவாவா இக்னரண்ட்டாக இருக்கிற வரைக்கும், சைத்தன்யம் புரியாத வரைக்கும், நான் தான் அந்த இன்ஃபினிட் கான்ஷியஸ்னஸ் புரியாத வரைக்கும் என்ன பண்ணோம், பரமேஸ்வரனை கும்பிட்டோம். இதுதான் ரூலு. ஏன்னா ஈஸ்வரா அசம்சாரி, ஜீவா சம்சாரி. நீ சம்சாரியாக இருக்கிற வரைக்கும், இந்த உலகம் சத்தியமாக இருக்கிற வரைக்கும், எதிர்த்து பேசுகிறவங்க சத்தியமாக இருக்கிற வரைக்கும் ஈஸ்வரனை பண்ணணும். இதுதான் உபாதி பேதம். ஸோ இது ஜீவ உபாதி, அது ஈஸ்வர உபாதி. ஆனால் இந்த பரமேஸ்வர உபாதிக்கும் சைத்தன்யந்தான் அதிஷ்டானம். புரியுதா? நிர்குண பிரம்மன் அப்படி சொல்கிறது. அதில் மாயையை சேர்த்துக்கிட்டா சகுண பிரம்மன். ஓகே, உபய லிங்கம். லிங்கம்னா ஸ்வரூபம். ஓகே, உபய 2 விதமான ஸ்வரூபம் பிரம்மத்துக்கு இருக்குது. ஒன்று சகுணமாகவும் இன்னொன்று நிர்குணமாகவும் இருக்கிறது. நம்ம கம்ஃபர்டபுளாக அத்வைதி ஒத்துக்கிறோம். ஓகே, ஒன்றை சத்தியமாகவும் இன்னொன்று மித்யாகவும் பண்ணுறோம். மித்யான்றது பொய் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, எக்ஸிஸ்டன்ஸ் உண்டு. ஆனால் ஒன்று அதுக்கு சப்ஸ்டன்ட் கிடையாது. இது பானை. இது வேறு ஏதாவது நினச்சிடாதீங்க. இது ரொம்ப அழகான பானை, பியூட்டிஃபுல் பானை. புரியுதா? அழகான பானை. பானை கொடுத்தவள் இன்றைக்கி வரலை, பாக்கியசாலி வரலை. புரியுதா? ஸோ இன்றைக்கி வர சொல்லியிருந்தது, அவள் வரலை. ஸோ பானையை மாத்திரம் கொடுத்துட்டா, ஞாபகார்த்தமாக வச்சுக்கோ அப்படின்னு. இந்த பானை இருக்க, இந்த பானை 2 வஸ்து இருக்குது. பானை இருக்குது, அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் போடணும். இப்போது அழகிய பானை. புரியுதா? அட்ஜெக்டிவ் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அழகிய பானை இருக்கிறது. ஆனால் இந்த பானை எவ்வளோ டெக்கரேட் பண்ணினாலும், அழகு பண்ணினாலும், இதனுடைய சப்ஸ்டன்ட்டு களிமண். ஓகே, அப்போது இதில் இன்னொரு ரகசியம் என்ன அப்படின்னா, முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் எப்போ காரியத்திலிருந்து காரணஸ்வரூபத்துக்கு போயிடுறீங்களோ, அந்த காரணத்துக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்வரூபத்துக்கு போயிடுவோம். புரியுதா? இந்த நகை வளையல் அது காரணத்துக்கு போயிடுச்சுன்னா அது தங்கமாயிடும். நம்ம இப்போ என்ன சொல்லுவோம்னா வளையல் மாத்திரம் தான் சொல்லுவோம். ஆனால் அதை உருக்கிட்டோம்னா தங்கம் சொல்லுவோம். அதனுடைய காரணத்துக்கு போயிட்டால் ஸ்வரூபத்துக்கு போயிடுவோம். காரணத்துலேருந்து வெளியில் காரியத்துக்கு வந்துட்டோம்னா சுபாவத்துக்கு வந்துடுவோம். அப்போ ஒவ்வொரு காரணத்துக்கு போகிறதுக்கு பேர் தான் ஸ்வரூபம். இப்போ காரண அவஸ்தா ஸ்வரூபம். காரண அவஸ்தா ஸ்வரூபத்துக்கு போயிட்டால் காரியம் இருக்காது. காரியம் இல்லைன்னா, ப்ராடக்ட் இல்லைன்னா, அதனுடைய காரணம் என்ற ஸ்டேட்டஸ் போயிடும். என்ன புரிஞ்சுங்க? எப்போ காரியம் ப்ராடக்ட் இல்லையோ, காரணத்தோட மர்ஜாகும்போது ஸ்வரூபமாகிறது. காரியம் இல்லாதனால காரணமும் இல்லை. காரணமும் காரியமும் ஒரே நேரத்தில் இல்லாதப்போ ஸ்வரூபம் மாத்திரம் இருக்கிறது. அது நம்ம உறக்கத்தில் ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாகிறது. அப்போ நம்ம தூங்க போகும்போது எங்கே போகிறோம் அப்படின்னா பரமாத்மாவுக்கு கிட்ட ஐக்கியமாகிறதுக்கு போகிறோம். புரியுதா? திருப்பி அந்த எங்கேருந்து வரோம் அப்படின்னா பரமாத்மா கிட்ட இருந்து வரோம். புரியுதா? இது ஒரு விஷயம். சுஷுப்தி அவஸ்தா பரமாத்மா ஜீவாத்மா ஐக்கியம். அதுபோல் மரண அவஸ்தா பரமாத்மா ஜீவாத்மா ஐக்கியம். ஓகே, மரணமும் தூக்கம் மாதிரி தான். ஆனால் இந்த தூங்கி எழுந்துக்கும் போது இருக்கு இல்லையா, அது என்னன்னா அந்த தூக்கத்திலேருந்து பரமாத்மா கிட்டேருந்து திருப்பி ஜீவா இதே சரீரத்தில் வரத்துக்கு பேர் ஜீவாத்மா. புரியுதா? திருப்பி பரமாத்மாவோட ஐக்கியமாகும். இப்போ ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம், இதை விட சிம்பிளாக யார் சொல்ல முடியும்? ஓகே, அது பிரம்மசூத்திரம் நமக்கு சொல்கிறது. அதுபோல் மரண அவஸ்தா இருக்கு இல்லையா, அதுவும் இதே மாதிரி தான், தூக்கம் மாதிரி தான். இது என்ன பண்ணுறதுன்னா மரண அவஸ்தா அது பிராணன் முக்கிய பிராணன் போன பிறகு இதே சரீரத்துக்குள்ளே வராது. டெத்தான பிறகு
இதே சரீரத்துக்குள்ளே வராது. அது என்ன பண்ணுறதுன்னா, அது இந்த சரீரத்தை விட்டுட்டு வேற ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறது. இப்போதான் வேற ஒரு குடும்பத்துக்கு போயிடுது. பா தப்பிச்சேன்னு சொல்லி அந்த சரீரம் நினைக்கும், அந்த ஜீவா நினைப்பான். ஓகே அப்பா இது போயிடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீவா நினைப்பான். ஏதோ ஒன்று டேலி ஆகும் ஜீவாத்மா கிட்ட. ஆனால் சரீரம் உண்டு, புரியுதா? அடுத்த ஒரு சரீரம் உண்டு, புரியுதா? இது ஒரு 4வது அவஸ்தா. நமக்கு மரணன்றது அவஸ்தா. இப்போ மூச்சுன்னு இருக்குமே, அது போல் மரணன்றது ஒரு அவஸ்தா. 5வது அவஸ்தா சொல்கிறது பிரம்மசூத்திரம் வியாசாச்சாரியார் சொல்கிறாரு, அது மூர்ச்சா அவஸ்தா. மூர்ச்சா அவஸ்தானா ஹோமா ஸ்டேஜில் இருக்கிறது. ஹோமா ஸ்டேஜில் ஐசியூ வார்டில் சேர்த்துருப்பாங்க. அங்கே வந்து பிராணன் மாத்திரம்தான் இருக்கும். ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், மனசு, கர்த்தா, போக்தா, வேர்ல்டு எதுவுமே இருக்காது. இப்படியே சிவஸ்தானத்தில் இருப்பார் அவர், புரியுதா? இந்த டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னெல்லாம் அதை வந்து குளறுபடி பண்ண முடியுமோ, அந்த பாடியை வந்து கடைசியாக வந்து எதாவது மாற்ற முடியுமோ, எதெல்லாம் ஃபிட் பண்ண முடியும் என்னெல்லாம் பண்ணுவார். டாக்டர் வந்து சொல்லுவார், ஐ எம் நாட் கேரண்டி, பட்டு நம்ம ஹோப்பு இருக்குது, பிழைக்க வைக்கலாமே அப்படி சொல்லி கடைசியாக நீ தானம் கொடுக்காத பணத்தெல்லாம் பிடுங்கிடுவார். அதனால் நம்ம உயிரோடு இருக்கும்போது வந்து கொடுத்துட்டா நம்ம சந்தோஷம் கொடுத்துடலாம், புரியுதா? அப்படி இல்லைன்னா டாக்டர் வந்து பிடுங்கிடுவார். ஓகே, அதுவும் புது புது ஹாஸ்பிட்டலுப்பா, பஜார்லாம் ஒன்றுமே கிடையாது. சரவணா ஸ்டோரு, போத்தீஸ்லாம் சொல்கிறேன்ல, அதை விட இப்போ வந்து எங்கே கூட்டம் இருக்குன்னா ஹாஸ்பிட்டலில் தான் கூட்டம் இருக்குது. இன்னும் கலகலகலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஹோட்டல் இருக்குது, என்ன ஷாப்பிங் இருக்குது, அங்கேயும் விளையாடுறதுக்கெல்லாம் இப்போ வச்சுட்டான். ஏன்னா ஹாஸ்பிட்டலே ஒரு 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 ஜாய்ஃபுல்லாக பண்ணிட்டான். புரியுதா? அங்கே எல்லா வசதியும் இருக்குது. ஏன்னா குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போனோம், அங்கே விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் மூக்கில் ஏதாவது கட்டிக்கிட்டு போனோம், அது ஒரு சும்மா ஃபார்மாலிட்டிக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலே ஒரு ஜாய்ஃபுல்லாக பண்ணிட்டான். நம்ம வேதாந்தத்தில் தான் ஜாய்ஃபுல்லாக சொல்லுவோம்னு பார்த்தா ஆஸ்பத்திரியே அப்படி பண்ணிட்டான்னு வச்சுக்கோ. சரி, அது போட்டோம். அந்த மூர்ச்சா அவஸ்தாவில் அதுவும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால் எனக்கு இல்லை, அந்த ஆளுங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன் நான். ஓ, பிராணன் மாத்திரம்தான் இருக்குது, மீதெல்லாம் அடங்கி போயிடுச்சு. இவர் என்ன சொல்கிறாரு நம்ம வியாசாச்சாரியார், அது வந்து அர்த்தபத்தி. அர்த்தபத்தின்னா பூர்ண பத்திக்கு பேர் என்ன? சத்து சத்பத்தி, சம்பத்தி. அதாவது சத்து சம்பத்தி வந்து சுஷுப்தியில் இருக்கு. சுஷுப்தியில் இருக்கிறது சத்து சம்பத்தி. அந்த சத்து சம்பத்தியில் பாதி இருக்கிறது மூச்சாவஸ்தா. அதாவது பாதி சுஷுப்தியும் பாதி மரண அவஸ்தையிலையும் இருக்கிறது. பாதி சுஷுப்தி அவஸ்தாவும் பாதி மரண அவஸ்தாவும் இருக்குது. இப்படி இருக்குது. இந்த ஹோமா ஸ்டேஜில் இருக்கவன், இவன் வந்து சப்போஸ் பிராரப்தம் டாக்டர் பண்ணுற மெடிசனில் பிராரப்தம் கண்டினியூ இருக்கிற மாதிரி அவன் அகராதியில் இருந்ததுன்னா அவன் வந்து திருப்பி சரீரத்துக்குள்ளே வருவான், அதே சரீரத்துக்குள்ளே வருவான் இந்த ஜீவா, புரியுதா? சப்போஸ் பிராரப்தம் அதோட முடிஞ்சுடுத்து அப்படின்னா இதே ஹோமா ஸ்டேஜில் இருக்கவன் செத்து போக மாட்டான், வேறு ஒரு சரீரத்துக்கு போவான், புரியுதா? அதை நம்ம வந்து நமக்கு உதவாதனால நம்ம எல்லாத்தையும் டஸ்ட்பினில் போடுவோம், இந்த சரீரத்தை மாத்திரம் நெருப்பில் போட்டுருவோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், புரியுதா? நமக்கு யூஸ்லெஸ்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோ, அதை தூக்கி போட்டுருவோம். அது யாராக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் சரி, புரியுதா? இது கொஞ்சம் மரியாதையாக போய் பண்ணி ஒரு 10 நாள் சுபம், கடைசியில் சுபம்னு வச்சுங்க. செத்து போனவனுக்கு சுபமாடா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுலேருந்து புரியுது உனக்கு. அவன் இருக்கிற வரைக்கும் அசுபந்தான். நான் சொல்ல வச்சு சொல்கிறேன் நான், புரியுதா? அசுபம்னா அவன் உபத்திரம் கொடுத்துருக்கான், இம்சை கொடுத்துருக்கான், புரியுதா? உயிரோடு இருக்கும்போது நிறைய இம்சை கொடுத்துருக்கான். அதனால் அது அசுபம்னு சொன்னால் மங்களம் கிடையாது. அதனால் நம்ம சொல்ல மாட்டோம். அவர் போயிட்டு தான் சொல்லுவோம் சுபம். அன்றைக்கி நல்ல ஸ்வீட்லாம் போட்டு எல்லாம் இதுவாக எல்லாம் நல்லா கல்யாண சாவு. ஓகே, எல்லாம் முடிஞ்சுட்டு. ஓகே, இது வந்து இன்ட்ரோடக்ஷன். இது வரைக்கும் நடந்ததுனுடைய மொத்த இன்ட்ரோடக்ஷன். ஓகே, இப்போ வந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த 26வது சூத்திரம் நம்ம வரணும். அத அனந்தேன ததாகி லிங்கம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா,
நேத்தி நேத்தி பிரம்மத்துக்கு ஒரு அழகான வார்த்தை. அதில் மூர்த்தா பிரபஞ்சம், அமூர்த்தா பிரபஞ்சம் அப்படி இருக்கிறது. சகுணம், நிர்குணம். அதாவது மூர்த்தா பிரபஞ்சம்னா ஸ்தூல பிரபஞ்சம், விஸ்வ விராட். அமூர்த்தா பிரபஞ்சம்னா தைஜசன், இரண்யகர்பன், அதுக்கப்புறம் பிராக்ஞன், அந்தர்யாமி. இது சகுணம். ஆனால் அமூர்த்தம் பிரபஞ்சம். ஓகே, இது மூர்த்தியும் நீக்கிறது மூர்த்தா மூர்த்தா பிரபஞ்சம். அப்போது நேத்தி நேத்தி ரெண்டு நேத்தி வருது. ஒரு நேத்தி மூர்த்தா பிரபஞ்சத்தை நீக்கிறது, இன்னொரு நேத்தி அமூர்த்தா பிரபஞ்சத்தை நீக்கிறது. நீக்கிட்டா இப்போ விஸ்வ விராடு, தைஜச, இரண்யகர்பா, பிராக்ஞா, அந்தர்யாமி மொத்தமே இவ்வளோ தான் இருக்கிறது. சகுனத்தில் மொத்தமாக வெஸ்டி லெவல், சமஷ்டி லெவல் இவ்வளோ தான் இருக்கிறது. இது எல்லாத்தையும் நீக்கிட்டா என்ன இருக்கும்? சூன்யம் அஸ்தி. அப்படி சூன்யவாதி வரான். எது எல்லாமே போயிடுச்சு சொல்கிறிய, அதனால் சூன்யம் அஸ்தி அப்படின்ட்டான். இல்லைடா, அது சூன்யம் இல்லை, சூன்யம் அஸ்தின்னு ஒன்று சொல்கிறல்ல, அஸ்தி. அந்த அஸ்திக்கு பேர் சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ்னஸ்ஸு அது பிறக்கிறதில்ல, இறக்கிறதில்ல, அது மாத்திரம் இருக்கிறது நிர்குண பிரம்மன் அப்படின்றத அவர் சம்பிராதனே அப்படின்னு சொல்ல. ஞானிகள் அதை நிதித்தியாசனம் பண்ணி அந்த சைத்தன்யத்தை உணர்கிறார்கள். நிர்விசேஷ சைத்தன்யம் தானாக தியானித்து அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்றத சொல்கிறது. அப்போது எத்திர வை சர்வம் அஸ்ய ஆத்மா ஏவ அபூத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னை ஆத்மாவாக உணர்ந்தவன் அந்த ஆத்மாவே அனைத்துமாக இருக்கிறது அப்படின்றத உணர்ந்தவன். அப்படி உபநிஷத்தோட வாக்கியம். இப்போ என்ன வரான்னா, நீ நன்னா மாட்டின்ட சங்கரா, இங்கே பாரு, நீ ஞானின்னு ஒரு ஆளை என்டிட்டி கொண்டு வர, நீ புரியுறதா? ஞானி ஞானத்தினால அந்த பிரம்மத்தை உணர்கிறான். அப்போது இப்போ பேதம் இருக்கிறது. நான் வேற, ஜீவாத்மா பேதம் இருக்குது, பரமாத்மா பேதம் இருக்குது அப்படி சொல்லிட்டு துவைத்திவாதி இப்போது இந்த இதில் வருகிறான். ஓகே, இப்போ வேத ரகித பிரம்மன் நம்ம சொல்கிறோம். வியாசாச்சாரியார் என்ன சொல்கிறாரு, ஞாத்ரு ஞாதா பேதகா பவஹாரிக சத்தியம். அதே போல் இந்த சமஷ்டி திருஷ்டியா உபாதி ஞேயேன வெஷ்டி உபாதி ஞாத்ரு பேதம் உள்ளது, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது பவஹாரிக சத்தியம். ஓகே, பாரமார்த்திக சத்தியத்தில் அங்கே எந்த விதமான தேச கால வஸ்து கிடையாது, ஜீவ ஈஸ்வர ஜகத்து கிடையாது, இருக்கிறது சைத்தன்யம் மாத்திரமே அப்படின்றத சொல்லி சஜாதிய விஜாதிய சொகத பேத ரகித பிரம்மன் அப்படின்றத அந்த உபனிஷத்தோட நம்ம படித்தோம். என்ன படித்தோம்? பிரஜான பிரதிஷ்டிதா பிரஜான க்ஷேத்ரா லோகாக பிரஜான பிரதிஷ்டிதா பிரஜானம் பிரம்ம அப்படி ஐத்திரேய உபனிஷத்து சொல்கிறது. அங்கே சஜாதிய விஜாதிய சொகத பேத ரகித கிடையாது. அப்போது சைத்தன்யம் அதுக்கு எந்த விதமான பாகுபாடு கிடையாது. அப்போ உபாதி பேதம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் விவகாரிக சத்தியம், உபாதி பேத ரகிதம் பாரமார்த்திக சத்தியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உபாதினா இந்த மீடியம். ஓகே, அப்போது இது பியூட்டிஃபுல் ஆர்கியூமெண்ட் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே பாரு, ஒன்று ரிஃப்ளெக்ஷன் ஆகணும்னா, ஒன்று பிரதிபலிக்கணும்னா, பிம்ப சைத்தன்யம் பிரதிபிம்ப சைத்தன்யம் வரணும்னா அதுக்கு ரெண்டு விஷயம் முக்கியமாக தேவைப்படுது. ஒன்று ஒரிஜினல், இன்னொன்று மீடியம் இருக்கணும். ஏன் முகம் இருக்கணும் ஒரிஜினல், முன்னாடி கண்ணாடி இருக்கணும். அந்த கண்ணாடியில் தெரிகிற முகம் இருக்க, அதுக்கு பேர் பிரதிபிம்ப சைத்தன்யம். ஓகே, அப்போ பிரதிபிம்ப சைத்தன்யம் வரணும்னா ரெண்டு இருந்து ஆகணும். ஒரிஜினல் ஒன்று இருக்கணும், மீடியம் உபாதி ஒன்று இருக்கணும். ஓகே, ரெண்டு இருந்தால் தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அப்போது இந்த ஒரிஜினல் கான்ஷியஸ் இருக்கு இல்லையா,
இந்த ஒரிஜினல் கான்ஷியஸு ரிஃப்ளெக்ஷன் கான்ஷியஸ் வரணும்னா மைண்ட் என்ற உபாதி இருக்கணும். மைண்ட் என்ற உபாதி இருந்தால் தான் இந்த ஒரிஜினல் கான்ஷியஸு இதில் பட்டு சிதாபாசனை ஆகும், ஈகோவாக ஆகும். ஓகே, அந்த ஈகோவில் தான் நம்ம லைஃப்பை வந்து நம்ம நடத்தின்னு இருக்கோம். நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த ரிஃப்ளெக்ஷன் முகம் இருக்கு இல்லையா, அது உண்மையான முகம்னு தெரிஞ்சுட்டு ஒரிஜினல் முகத்தை நம்ம விட்டுட்டோம். ஓகே, கண்ணாடியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளுடைய முகத்தை இங்கே தான் பொட்டு விடணும், இங்கே ஏதாவது அழுக்கு இருந்துன்னா அதை தடவி விடணும், எடுத்துடணும், மேக்கப்லாம் பண்ணிக்கணும். அது ஒரு ரிசப்ஷன் போனோம்னா மேக்கப் வந்து நல்லாவே பண்ணிக்கிட்டு போகணும். ஏன்னா அது மேக்கப்பு ஃபங்க்ஷன். ரிசப்ஷன் மீன்ஸ் என்ன, மேக்கப்பு ஃபங்க்ஷன். முகூர்த்தம் மீன்ஸ் என்ன, ஒரிஜினல் ஃபங்க்ஷன். அங்கே வேஷ்டி கட்டிட்டு போவான், அங்கே வந்து எப்படி எப்படியோ இருப்பான், ரிசப்ஷனில் ஆடுவான், குதிப்பான், ஜாயா. ஓகே, அன்றைக்கி ஒரு நாளாவது ஜாயாக இருக்கலான்றதுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஏதோ ஒரு விஷயம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மேரேஜும் எதில் நிச்சயிக்கப்பட்டது, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. புரியுதா? அப்படி தான் எல்லாருமே சொல்கிறாங்க, புரியுதா? ஆனால் கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியும் எப்படி சொர்க்கத்திலையா இல்லை வேறு அந்தரிக்ஷம். எதுக்கு நரகம்னு சொல்லுவானே, சொர்க்கத்துக்கு கீழே வந்து அந்தரிக்ஷம் இருக்குது, ஆகாசம். ஓகே, திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்கியா, இந்த பக்கம் அந்த பக்கம், வேறு வழி இல்லாமல் அந்த திரிசங்கில் மாட்டின்றியா அப்படின்றது அவாவா அனுபவம் செப்பரேட்டு. அப்போ இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த ஒரிஜினல் முகத்தை நானுன்னு தெரிஞ்சிக்காம டூப்ளிக் முகத்தில் வந்து சில பேர் முகத்தை கண்ணாடியில் பார்த்துட்டே இருப்பான். எல்லாம் கண்ணில் வேறு பேசுவான் அந்த கண்ணாடியில். அப்புறம் அப்புறம் இதெல்லாம் இது கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இது ஒன்று அதை வந்து கண்ணாடியில் வச்சுட்டு மேக்சிமம் டைம் வந்து அந்த டூப்ளிகேட் முகம் இருக்குல்ல அதில் தான் ஸ்பெண்ட் பண்ணி வெளியில் வருவான். ஒன்ஸு இவன் வெளியில் வந்துட்டானா தன் முகத்தை மறந்துடுவான். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு தெரியும், அந்த கண்ணாடி கிட்ட இருக்கும்போது தான் முகத்தை பார்க்குறானுடைய. அதுவும் எந்த முகத்தை, டூப்ளிகேட் முகம், ஆர்சி. புரியுதா? இவனுக்கு ஆர்சி தான் சத்தியம், ஓசி வந்து எப்பவுமே சத்தியம் கிடையாது. புரியுதா? அதனால் வந்து இவன் என்ன சொல்கிறது, அப்போது ஓசி ஒரிஜினல் ஒன்று இருக்கணும், மீடியம் ஒன்று இருக்கணும், ரிஃப்ளெக்ஷன் ஒன்று இருக்கணும். புரியுதா? இந்த ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த சரீரம், மைண்டு, த ஹோல் ஜகத்து, அதுக்கப்புறம் இந்த பரமேஸ்வர ஈஸ்வரா, இது எல்லாமே பிரம்மத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன். ஒரிஜினல் எது அப்படின்னா பிரம்மன், சத்து பிரம்மன். ஓகே, அதனால தான் சத்து சம்பத்தி. உனக்கு தூக்கத்தில் ஏன் அத்தனை ஆனந்தம் இருக்குது, அங்கே வந்து சத்து சம்பத்தி, சத்தோட ஐக்கியமாயிட்ட நீ. புரியுதா? மூச்ச பிறகு என்ன ஐக்கியமாயிட்ட, ஆர்சி முகத்தோட நீ ஐக்கியமாயிட்ட. புரியுதா? எவ்வளோ நேரம் முகத்தையே பார்த்துட்டு இருப்ப கண்ணாடியில், அதனால் அப்பப்போ வந்து அவஸ்தைப்படுற. அதனால் இந்த ஆர்சி முகத்திலிருந்து ஓசி முகத்தை, அந்த இது வந்து ரிஃப்ளெக்ஷன் ப்ரோனவுன்னு பேர். ரிஃப்ளெக்ஷன் ப்ரோனவுன்னா அந்த கண்ணாடியில் தெரியுது இல்லையா, அதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும். இந்த சாஸ்திரம் இருக்கு இல்லையா, இந்த சாஸ்திரம் வந்து தர்ப்பணம், சாஸ்திர தர்ப்பணம்னு பேர். தர்ப்பணம் விடுறதில்ல. ஓகே, தர்ப்பணம் கண்ணாடி. ஓகே, இந்த சாஸ்திர கண்ணாடியிலேருந்து நம்மளை பார்த்து நம்மளை நான் யாருன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த பிரம்மசூத்திரத்தை படிக்கிறது. அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது ஆன்மீக பூமி. புரியுதா? பாரத நாட்டில் எத்தனையோ வேற்றுமைகள் இருக்கிறது. அந்த வேற்றுமை வந்து இந்த மகாபாவி ஒருத்தர் இருக்கான், இந்த யூரோப்புக்காரன், ஆங்கிலேயன். ஓகே, அவனுக்கு இப்போ அவன் பாரு செய்த கருமை வந்து அவனே அடிக்கிறது. ஓகே, எல்லா இடத்தையுமே வந்து எல்லாத்தையும் பிரித்து 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 விட்டுட்டான். புரியுதா? இங்கே வந்து ஏகப்பட்ட வாதத்தை பண்ணி, அதில் முக்கியமான வாதம் வந்து ஆரிய திராவிட வாதம். ஓகே, ஆரியன் வேறு, திராவிடன் வேறு. அந்த ஆரியனை விட்டுட்டான். அதில் ஆரியன் முன்னாடி சொல்லிட்டு இருந்தால் அதையும் விட்டுட்டான், திராவிடன் மாத்திரம் முடிச்சுட்டான். ஓகே,
அதனால தான் திராவிட மாடல். அது அந்த மாடல் எதை இண்டிகேட் பண்ணுறதுன்னா அந்த அந்த ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸு, அந்த சஃபிக்ஸ் இருக்கு இல்லையா மாடல், அந்த மாடல் சஃபிக்ஸ் எதை குறிக்கிறதுனா இங்கிலீஷ்காரனை குறிக்கிறது. புரியுதுதான்? அதனால தான் திராவிடம் அப்படி சொல்கிறோம். அது இங்கிலீஷ்காரன் பண்ணின குளறுபடியை அவன் போன பிறகு கூட இன்னும் 75 வருஷமாக கட்டின்னு அழறோம். அது ஒரு இன்னொரு 25 வருஷம் போனோம்னா 100வது வருஷத்தப்போ இந்த இந்த இங்கிலீஷ்காரனுடைய அடிவரடிகள், காலனி ஆட்சி இதெல்லாம் வந்து துவம்சமாகி சூரசம்ஹாரமாகி அந்த எல்லாரையும் நம்மளை வந்து நம்ம ஒன்றா சேர்த்து கொண்டு வரத்துக்காக இந்த பராவித்யா வந்து கொண்டு வரணும். இப்போ நம்ம படிக்கிற அபராவித்யாவே தகராறாக இருக்குது. புரியுறதான்? அந்த அபராவித்யாவை நம்மளுடைய மெக்காலே எஜுகேஷனில் இருக்கிறது. புரியுதா? அந்த எஜுகேஷனில் முக்கியமாக ஆங்கில மொழி கல்வி இருக்கிறது. அது இங்கிலீஷ்காரன் பண்ணினது. அந்த ஆங்கில வழி கல்வியை வந்து எடுத்துடணும். நம்மளுடைய மாதృபாஷாவும் நம்மளுடைய ராஷ்டிர பாஷாவும் அந்த இடத்துல வரணும். முக்கியமாக கல்வி மாற்றத்தில் வரணும். அப்புறம் நம்மளுடைய மகாவீரர்கள், சாதுக்கள், சன்னியாசிகள், நேற்றுக்கு ஒரு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன். சொல்லுங்கள் சார், நான் சார் சொல்லக்கூடாது, என்ன சுவாமின்னு சொல்லணும். சரி சுவாமி சார். தெரியல அவளுக்கு, சுவாமிஜின்னு தெரியல அவளுக்கு. புரியுதா? இந்த பூமியில் பிறந்து அரிஸ்டாட்டிலுக்கு புரிஞ்சுது. புரியுதா? ஆனால் நம்ம ஊருக்காரனுக்கு இப்போ சுவாமிஜின்னா அது ஏதோ ஒரு டைட்டில் நினச்சின்னு இருக்கான். புரியுறதா? ஸோ அதனால் இதெல்லாம் நமக்கு தெரியணுன்றதுக்காக திருப்பி நாளைக்கு இந்த வகுப்பை வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். நாளைக்கு கன்க்ளூட் பண்ணின பிறகு அதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சுக்கணும். நல்ல நாளாக இருக்குது, சங்கடக சதுர்த்தியாக இருக்குது, நேற்றுக்கு நேச்சுரோபதி டேவாக இருக்குது, அதனால் ஆயுஷாக இருக்கிறது. அதனால் ஆயுஷ்லேருந்து நேற்றுக்கு துவக்கி டெக்கரேட்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து வரக்கூடிய திங்கக்கிழமையிலேருந்து கிளாஸ் இருக்கும். நடுவில் வந்து இந்த 4-5 நாள் நமக்கு லீவாக இருக்கும். நாளைக்கு வகுப்பு உண்டு. எப்பயுமே ஆரம்ப கிளாஸு வந்து இருக்கணும், அதுக்கு செகண்ட் கிளாஸ் இருக்கணும். அதுக்காக உங்களை இன்றைக்கி வர சொன்னவங்க நாளைக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டூடெண்ட்டுக்காக சொல்கிறேன், நாளைக்கு வகுப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு வகுப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வியாழக்கிழமை பூஜைக்கு வரணும். பூஜையை போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆத்ம விசாரத்துக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை ஜீவ யாத்திரை பண்ணிவிட்டு நம்ம திங்கக்கிழமை வந்து மெதுவாக வந்து ஆஸ் யூஷுவல் 5:30 மணிக்கு வரணும். கவசம் படிச்சுட்டு நம்ம கிளாஸுக்கு போவோம். அப்படி சொல்லி இப்போ நம்ம இதை பூர்த்தி பண்ணுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.